பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்றது உண்மையா பொய்யா சார்? பிரின்ஸ் ஆஃப் சாட்டான் இருக்கான். ஓகே. அவன ஒரு மேஜிக் ஸ்பெல் இருக்கு. அந்த ஸ்பெல் சொன்னா he will appear இந்த மொமெண்ட்ல கூட appear ஆகலாம். appear ஆனது அவர் வந்து கேட்பாரு. அவர் பேர் சொன்னாலும் அவர் வந்துடுறாரு. ஆக்சுவலி நீங்க அவர் பேர் சொல்லும் போதே கொஞ்சம் பயந்து தான் சொல்றீங்களே. பொதுவாக எல்லாருக்குமே ஒரு பிம்பம் இருக்கும் சார். முஸ்லீம்ஸ் தான் இதெல்லாம் அதிகமாக ஏவி விடுறதாகட்டும், இந்த மாதிரி பில்லி சூனியம்ஸ்லாம் முஸ்லீம்ஸ் தான் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பிம்பம் இருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஏன்னா இப்போ நம்ம புக்லேயே நிறைய அரபிக் புக்கில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு முஸ்லீம்ஸ் தான் இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பலியை கொடுக்குறாங்க. ஒரு அந்த ரத்தம் அந்த ஹியூமன் பாடியை டச் பண்ணும்போது ஒரு எசன்ஸ் விடும். அந்த காடுக்கு வந்து ஐ அம் ஹாப்பி, அதுதான் பலி. டெமன்ஸ் வர்ஷிப், டெவில்ஸ் வர்ஷிப். நீங்கள் எது கேட்டாக்கா நான் சொல்லுவேன். டெமன்ஸ் வர்ஷிப், டெவில்ஸ் வர்ஷிப். எப்படி டெமன் வந்து சந்தோஷமாக்குறது, டெவில்ஸ் எப்படி கொண்டு வர்றது, எப்படி அந்த டெவில்ஸ் டெமன் ஷைத்தான் எல்லாமே ஜின் ஃபார்ம் தான். த கிங் ஆஃப் சாத்தான் பெல்செபூப். அவரோட சிஷ்யன் பேர் ஏதாவது இருக்குமா? எஸ், பெல்செபூப் சிஷ்யன் பேர் வந்து நிறைய ஸ்டேட்லாம் இருக்குது. கேரளா, தமிழ்நாட்டில் பெல்செபூப்போட சிஷ்யன் இருக்காரு. ஒரு முனீஸ்வரன் சாமி சொல்கிறாங்க. குஜராத்தில், மகாராஷ்டிரில் போனால் மேலடிமா சொல்கிறாங்க. நம்ம வண்ணார்பேட்டில் சொன்னால் பரியான் வேலை சொல்கிறாங்க. பரியான் ஏஞ்சல் சொல்கிறாங்க. அரபு வேர்ல்டில் என்ன சொல்கிறாங்க? ஷேக் சத்தோ சொல்கிறாங்க. இந்த பேர் சொன்னால அப்போ ஆண்டவன் ஏன் சாத்தானை படைத்தான், ஏன் கிரியேட் பண்ணான்? ஒரு கேள்வி வருது இல்லை? படைத்தவன் அவன்தான், மூளையில் கொடுக்கறது திசை கொடுக்கிறவன் அவன்தான். ஆடமை திசை கொடுத்தது ஆண்டவன் தான். சாட்டானை திசை கொடுத்தது அவன்தான். இது என்ன செயல்? இந்த எலுமிச்சம் என்னன்னாக்கா, உங்களுக்கு இந்த எலுமிச்சம் சைனால மரத்தில் வந்தாக்கா அது பேர் புத்தாஸ் ஃபிங்கர், பேல் நிம்பு சொல்லுவாங்க உருதுல, ஹிந்தியில் பேல் நிம்பு. அதே எலுமிச்சம் பழம் இப்போ புத்திஸ்ட் ஸ்கிரிப்சரில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் 10 கோடி கொடுத்தா கூட அந்த சைனாவில் இருக்கிற அந்த அஃபெக்ஷன் வரணும்னாலே ஜின் மாதிரியோ இல்லை இந்த மாதிரியான ஆளுகிட்ட போனால் அஃபெக்ஷன் வரும்னு சொல்கிறாங்க. லவ் என்ன லவ், மண் என்ன ஸ்டவ். தண்ணி நின்று இருந்தால் அங்கே வந்து யூரின் பாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜின்ஸ் ஆர் டுவெல்லிங், அங்கே இருக்கிறாங்க ஜின்ஸ். ஒரு காலியான வீட்டில் வந்து நீங்கள் உடனே என்டர் ஆகக்கூடாது. இப்போ இந்த புக்கு நாங்கள் தொடலாமா சார்? வெரி டேஞ்சரஸ் பர்சன். அவர் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசணும். ஏன்னா நானும் ஒரு மனிதன் தான். ஹி இஸ் ஆல்சோ கிரியேஷன் ஆஃப் காட், பெல்செபூப். ஹலோ வணக்கம், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் சேனல் 5 அண்ட் இன்னைக்கு நம்ம எதை பற்றி யாரை பற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா பிளாக் மேஜிக், அதாவது பில்லி சூனியம் ஏவல் இதை பற்றி எல்லாம் உண்மையான கதையை நம்ம கிட்ட சொல்கிறதுக்காக முகமதன் பப்ளிக் லைப்ரரியோட லைப்ரரியன் தான் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பற்றியான முழு விவரங்கள் என்ன அப்படின்றத அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார்.
ஓகே, பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்கிறது உண்மையா பொய்யா சார்? ஏன் இந்த கேள்வியை நான் கேட்குறேன்னா, இப்போது நம்ம சமூகத்தில் இது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, எல்லாருமே நம்பி அதுக்குள்ளே போகிறாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யா சார்? See, black magic is there. All the religious book, இருக்கிறது holy book, Quran, Bible, Torah and other books are there. எல்லா ஹோலி புக்லேயும் வந்து இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க பாஸ்டில், செய்கிறவங்க பற்றி செயல் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஹோலி ஸ்கிரிப்சர்னால ஒன்று ப்ரூவ் ஆகுது தட் பிளாக் மேஜிக் இஸ் எக்ஸிஸ்டிங், இட் இஸ் ப்ரூவன். அண்ட் நெகட்டிவ் எனர்ஜியை இன்வோக் பண்ணுறது பேர் தான் பிளாக் மேஜிக். சயின்டிஃபிக்கலி பேசினாக்கா தெர் ஆர் ஸோ மெனி எனர்ஜிஸ் எக்ஸிஸ்டிங் உலகத்தில். எனர்ஜினா புரியாது மக்களுக்கு, என்ன அது எனர்ஜிஸ்னால் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் இருக்கும், மைக்ரோவேவ் இஸ் ஆல்சோ எனர்ஜி. எக்ஸ்ரே எடுக்கிறீங்க லேபில், பீட்டா ரேஸ், காமா ரேஸ், ஆல்ஃபா ரேஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் எனர்ஜிஸ், ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிஸ். அவங்க டிஃப்ரெண்ட்டாக வேவ், பேண்ட், லென்த் அந்த மாதிரி மெஷர் பண்ணுவாங்க. பட் தெர் ஆர் எனர்ஜிஸ் லைக் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி இப்போது பார்க்குறாங்க எல்லாருமே. டார்க் எனர்ஜிஸ் ஆர் எக்ஸிஸ்டிங், டார்க் மேட்டர் இஸ் எக்ஸிஸ்டிங். ஸோ எனர்ஜிஸ், டைப்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் ஆர் தேர். ஆண்டவன் வந்து இந்த உலகத்தில் ஆஸ் பர் த ஹோலி புக் ஸ்கிரிப்சர் ஹியூமன் இஸ் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அந்த க்ரியேஷனில், யூனிவர்ஸில், நட்சத்திரத்தில் என்ன இருக்கோ அது எங்கள் உடம்புல ஃபுல்லாகவும் இருக்கும். நாங்கள் சாதாரணமாக மனிதன் பார்க்குறதுக்கு சாதாரணமாக ஆள் இருப்போம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். பட் இன்டீட் நாங்கள் மேட் அப் ஆஃப் காஸ்மிக் எலிமெண்ட்ஸ். காஸ்மிக் எலிமெண்ட்ஸ்னாக்கா நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது, நிறைய கேலக்சிஸ் இருக்குது, நிறைய யூனிவர்ஸ் இருக்குது. அந்த யூனிவர்ஸில் என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ, ரேர் எலிமெண்ட்ஸ், அந்த எல்லா எலிமெண்ட்ஸும் இட் இஸ் அவைலபிள் இன் ஆர் பாடி அண்ட் வி ஆர் மேட் அப் ஆஃப் வித் தோஸ் எலிமெண்ட்ஸ். மனிதன் பார்க்குறதுக்கு தான் சாதாரணமாக இருக்கணும், பட் ஹியூமன் இஸ் மேட் அப் ஆஃப் காஸ்மிக் எலிமெண்ட். ஓகே. ஸோ இன் சச் அ வே ஒரு ஃபோன் இருக்குது, ஃபோனில் வந்து ஒரு சோல் கிடையாது. இட் இஸ் மேட் பை சம் மெட்டல் தான். அதில் ஹைட்ரஜன் இருக்கலாம், பெர்லியம் இருக்கலாம், கோல்டு இருக்கலாம், பல்லாடியம் இருக்கலாம், லிதியம் இருக்கலாம், லிதியம் பேட்டரி இருக்கும். பட் இட் மேக்ஸ் எ கனெக்ஷன். இங்கேருந்து நாங்கள் யூஎஸ் ஹூஸ்டன் பேசுகிறோம், நாங்கள் கலிஃபோர்னியா பேசுகிறோம், டெக்ஸஸ் பேசுகிறோம், நியூயார்க் பேசுகிறோம். எப்படி இருக்கீங்க? ஹவ் இட்ஸ் பாசிபிள்? இட் இஸ் a lifeless body. ஓகே. ஒன்றுமே இல்லை, இதில் ஒரு சோல் இல்லை. ஒரு சின்ன பூச்சி நடக்குது, அது தெரியும், ஒரு சோல் ஆட்டோமேட்டிக்லி எவால்வ் ஆகிருக்கு. பட் இட் இஸ் மேன் மேட். இது இவ்வளோ பெருசு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுது உலகத்தில். எவ்வளோ பெரிய ஒரு ரெனசான்ஸ் மாதிரி கொண்டு வருது. ஸோ மெனி பொலிட்டிக்கல், ஜியோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வருது. ஒரு மொபைல், ஒரு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், ஒரு வயர், ஒரு மீடியம், ஒரு பேண்ட், ஒரு விட், 2G, 3G, 4G வேவ்ஸ். ஸோ டெஃபினெட்லி பிளாக் மேஜிக் இருக்குது. பட் அதில் 2 கேட்டகரி இருக்குது. ஹையர் ஆர்கியில் ஃபேக் பிளாக் மேஜிக்கும் சும்மா காசு வாங்குறவங்க இருக்காங்க, நிறைய லேடிஸ்லாம் இருக்காங்க. அவங்க போய் ஏன்னா இப்போ நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப், நிறைய பேர் உமன்ஸ் நம்பி போகிறாங்க. அதெல்லாம் உண்மையா இருக்குமோ? ஏன்னா அவங்க சொல்கிற வார்த்தைகள் அப்படி இருக்குது, அதை நம்பி போகிறாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? இப்போ சமூகத்தில் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. சரி, என்ன இருக்குன்னா இதில் இன்னொன்று ஒரு கலை இருக்குது. ஓகே. அந்த கலை என்ன இருக்குனாக்கா, உங்களுக்கு ஒரு டிகிரி தேவையில்லை. அதில் MBBS ஆர் நீங்கள் ஒரு கார்ப்பரேட் டிகிரி, ஒரு கார்ப்பரேட் ஆர் ப்ரொஃபஷனல் ஏதாவது இருக்கணும்னு சொல்லி இல்லை. ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு பேசுகிற கலை இருக்கணும். ஆமாம், உங்கள் மேலே ஏதோ பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான். அம்மா என்னென்ன நினைக்கிறாங்க, என் பையன் நான் சொல்கிறது கேட்கணும். ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நான் கேட்குறது என் ஹஸ்பண்ட் கேட்கணும். இப்போ ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, ஒரு தாந்திரிக் பாபா கிட்ட போகிறாங்க. ஹீஸ் எ ஃபேக் பாபா. சும்மா அடையோட ஐம் நாட், நான் வந்து வேறு ஒரு ஸ்பெசிஃபைடு ஒரு ரிலீஜன் சொல்லலை. எவ்ரி ரிலீஜன்லேயும் இருக்காங்க. முஸ்லீம்ஸ்லேயும் இருக்காங்க, ஹிந்துஸ்லேயும் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ்லேயும், எல்லாம் மீடியாவில் இருக்காங்க. பேர் சொல்ல தேவை இல்லை. ஸோ ஒரு பாபா கிட்ட போகிறாங்க. அந்த பாபா ஓகே தெரியும், டொமெஸ்டிக் ட்ரபலாக முதல்ல கேட்பாங்க, கொஞ்சம் பயோடேட்டா வாங்குற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஓகே, மாமியார், மருமகள், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், கிச் இருக்கும். சரி, இவங்களை வந்து ஒரு சித்தி சீரியல் மாதிரி எல்லாம் பார்த்து இவங்களாம் இந்த ஃபேக் பாபாஸ்லாம் நல்லா அந்த ப்ரோக்ராம் டிவிஸ்லாம் நான் கனெக்டடாக இருப்பாங்க. சரி, உங்கள் மாமியார் தான் உங்களை பண்ணி விட்டுட்டாங்க,
நான் எல்லாம் பண்ணிடுறேன், உங்கள் கணவர் வந்து உங்கள் பிடியில் வர மாதிரி பண்ணிடுறேன், நீங்கள் கேட்குற மாதிரியே பண்ணுவார், சொல்கிற மாதிரியே பண்ணுவார், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கேட்பார். இந்த பொம்பளை என்ன சொன்னீங்க, என் மாமியார் வந்து வாழ வீடில் எனக்கு வந்து தனி வீடு வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணி, சரி நான் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அமாவாசை அன்றைக்கி ஆகும், அந்த அமாவாசை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 41 முட்டை, அப்புறம் கருப்பு கோழி வந்து 11 கருப்பு கோழி, அப்புறம் 111 இந்த கணக்கு மேலே வரக்கூடாது, 111 எலுமிச்சை பழம், அதில் எல்லாம் எல்லோவாக இருக்கணும், ஒருலேயும் பேச்சஸ் இருக்கக்கூடாது. மார்க்கெட் மெயின் ஹோல்சேல் மார்க்கெட் பார்த்து ஒவ்வொன்றா கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் இருக்குது. அந்த 4 இடத்துலேருந்து 4 கிணறுலேருந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து இந்த கிணறுலேருந்து தண்ணி கொண்டு வந்துருங்க. இதெல்லாம் சொல்கிறது ஃபேக்ட் தான். பட் இவனுக்கு பிளாக் மேஜிக் தான், பட் இவனுக்கு தெரியாது. பிளாக் மேஜிக்கோட உயிர் என்ன இருக்குனாக்கா, தன்னோட சோல் வந்து நீங்கள் பெல்செபூப் சொல்லி ஒரு பிரின்ஸ் ஆஃப் சாட்டான் இருக்கான். அவனை ஒரு மேஜிக் ஸ்பெல் இருக்கு, அந்த ஸ்பெல் நான் சொல்ல விரும்பல. அந்த ஸ்பெல் சொன்னா he will appear இந்த மொமெண்ட்ல கூட appear ஆகலாம். இது யார் சொன்னாலும் அவன் appear ஆனது அவன் வந்து கேட்பாரு. கேட்ட பிறகு நீங்க சொல்லணும், நான் இது வேணும் அது வேணும் அது வேணும். அவனுக்கு தெரியும் சாட்டான் நம்மளோட ஹியூமன் பாடியோட எதிரி. ஏன்னா அவனை ஹெவன்லேருந்து தள்ளி விட்டாங்க. ஏன் தள்ளி விட்டாங்கனாக்கா, ஹியூமன்ஸ் வந்து அங்கே அகாமடேட் பண்ணுறதுக்கு சாட்டான் வந்து ஹெவன்லேருந்து தள்ளி விட்டாங்க, ஹெவன்லேருந்து துரத்துனாங்க. எல்லா ஹோலி ஸ்கிரிப்சர் இது தான் சொல்லுது, வெதர் இட்ஸ் கிறிஸ்டியானிட்டி ஆர் இஸ்லாம் ஆர் வாட் எவர். ஸோ அவன் நாங்கள் எக்காரணத்துலேயும் ஹியூமன் இஸ் அன் enemy. யாருக்கு எனிமினாக்கா சாட்டானுக்கு. அவன் வரான், சரி ஐ ஆம் ரெடி டு ஹெல்ப் யூ சொல்கிறான். இஸ் வெரி டேஞ்சரஸ் பர்சன். அவர் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசணும். ஏன்னா நானும் ஒரு மனிதன் தான். இஸ் வெரி பிரின்ஸ் ஆஃப் சாட்டான். பட் ஐ ஆம் வெரி பயஸ் டு மை காட். நான் காட் ரொம்ப வணங்குறேன். பட் he is also a creation of God, Beelzebub. So he is very good person, prince of Satan. நீங்கள் 4 கிணறு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், நான் தான் இருக்கேன் ட்ரிப்ளிகேனில். இந்த மெரினா பக்கம் கிணறே இல்லையே. கிணறு இல்லைன்னா மெரினா பீச்சில் அந்த மண்ணுலேருந்து தண்ணி தோண்டிட்டு கொண்டு வாங்க. இப்படி ஒரு கிணறு இல்லைன்னா கூட இவங்க எவால்வ் பண்ணிடுவாங்க. பட் கிணறுக்கு சர்டன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆர் தர். கிணறு ஓப்பன் பண்ணால் நிறைய ஆன்மாக்கள் வரும், நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் வரும், கீழேருந்து கூட வரும், மேலேருந்து கூட வரும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு எதுவுமே பண்ணுறது இல்லை, எல்லாம் காசு வாங்கி சாப்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. போங்க, உங்கள் மாமியார் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சுகர் பிபி ஆயிரும். ஆல்ரெடி இப்போதைக்கு மெடிக்கல் மாஃபியா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் சுகர் எல்லாருக்கும் பிபி. சொல்லுவான், போங்க உங்கள் மாமியார் வந்து பிபி சுகரில் அதிலே காலம் கட்டிடுவாங்க, போயிடுவாங்க. அப்படி ஆயிருமா சாமிக்கு? சார், இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, கிணத்துல இருந்து தண்ணி கொண்டு வரதா இருக்கட்டும், பிளாக் கலரான அந்த கோழிகளாக இருக்கட்டும், எலுமிச்சை பழமாகட்டும், இந்த மாதிரியான பொருட்கள் ஏன் சார் யூஸ் பண்ணுறோம்? இதெல்லாம் பொருட்கள் இருக்கு. இல்லை இவங்கன்னு கிடையாது, இப்போ நீங்கள் ஒரிஜினலான பிளாக் மேஜிக்லையுமே இந்த மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் இது யூஸ் பண்ணணும்? அந்த ஏன் யூஸ் பண்ணணும்னாக்க, த பிரின்ஸ் ஆஃப் சாட்டான், நான் ஐ எம் நாட் ப்ரொமோட்டிங் த பெல்செபூப், த பிரின்ஸ் ஆஃப் சாட்டான், பிகாஸ் இஸ் எ பிரின்ஸ் ஆஃப் சாட்டான். இப்போ பிரைம் மினிஸ்டர் और चीफ मिनिस्टर இருந்தால் கூட ஐ ஹேவ் டு சே சார், சார் பிரைம் மினிஸ்டர், ரெஸ்பெக்டட் சார் பிரைம் மினிஸ்டர், ரெஸ்பெக்டட் சார் சீஃப் மினிஸ்டர். ஸோ அதே மாதிரி தான் பிரின்ஸ் ஆஃப் சட்டான் இஸ் பெல்செபூப். ஸோ த பிரின்ஸ் ஹேஸ் ரிட்டன் ஆல் தோஸ் திங்ஸ். அவர் எழுதியிருக்கார். இந்த மாதிரி இருக்கா புக்கில் இருக்குனாக்கா நான் இருக்குது, அந்த புக்கு பற்றி சொல்வேன். அவர் பேர் சொன்னாலும் அவர் வந்துடுறாரு. ஆக்சுவலி நீங்க அவர் பேர் சொல்லும் போதே கொஞ்சம் பயந்து தான் சொல்றீங்களே. ஆமாம், நான் ஏன்னா அவர் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். நான் எவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜைஸ் பர்சன் இருந்தாலும், நான் தர்கா போகிறவன் இருந்தாலும், நான் அல்லாவை பயந்து இருந்தாலும், பட் ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள், ஐ ரெஸ்பெக்ட் பெல்செபூப். அவர் யார் இருந்தாலும் எனக்கு என்ன, இஸ் எ சாட்டான், பிரின்ஸ் ஆஃப் சாட்டான், பெல்செபூப் இஸ் எ பெல்செபூப், இஸ் எ பிரின்ஸ். ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஹிம். நான் ரொம்ப பெரிய ஆள் நான் தான் சொல்லி நான் திமிரா பேச முடியாது. ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஹிம். சார், யூ ஆர் த பிரின்ஸ். அந்த மாதிரி. ஓகே. ஸோ ரிச்சுவல்ஸ் கேட்டிங் ஏன் இந்த மாதிரி இருக்குனாக்கா, நர்பலி சொல்லி ஒன்று இருக்குது. ஆமாம். அந்த நர்பலி எக்ஸாக்ட்லி அது சரியாக இந்த ஃபேக்லாம் இருக்காங்களே, ஃபேக் பாபாஸ், ஃபேக் சாமியார், ஃபேக் எல்லாம் எதிர்த்து இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லேடி அப்பப்போ பார்ப்பீங்க நியூஸில் வரும், அந்த பையன் வந்து தான் பொண்ணையை வந்து நரபலி கொடுத்துட்டா, குழந்தைகளை தான் அதிகமாக நரபலி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி மார்ஸ் காட் இருக்கார் ஒருத்தர்,
மார்ஸ் காட் இந்த ஐட்டம் வந்து நான் சொல்கிற திங் வந்து இது பிகாட்ரிக்ஸ் ஒரு புக் இருக்குது, காயத்தல் ஹாக்கிம். இட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் த புக்ஸ். அந்த பிகாட்ரிக்ஸில் நீங்கள் பார்த்தாக்கா உங்களுக்கு இந்த மார்ஸ் காட் வந்து ஹாப்பி பண்ணுறதுக்கு அவர் என்ன சொல்கிறீங்க, அவர் வந்து ஹாப்பி பண்ணுறதுக்கு ஒரு பலி கொடுப்பாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 வயசு 4 வயசு பையனை சிவப்பு கலர் துணி பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி கட்டிட்டு ஒரு ரூமில் கொண்டு போங்க. சன்ரைசஸ் மீன்ஸ் சன்செட் டு தி வெஸ்ட், அவன் வெஸ்டர்ன் ஃபேஸ் பண்ணி அவனை உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு அங்கே ஒரு தண்ணி பாத்திரத்தில், மண் பாத்திரத்தில் ஒரு தண்ணி, ஒரு சைடு வந்து ஆயில் வைப்பாங்க. ஆயில் வச்சுட்டு ஒரு கோழி எடுத்து அந்த பையன் மேலே, அந்த கோழி வந்து உடனே ஒரு ஷார்ப் எட்ஜில் झटका கொடுப்பாங்க. அந்த முதல் ரத்தம் தான் எசன்ஸ். ஓகே. அந்த அர்த்த ரூம்ல அந்த எசன்ஸ் தான் அந்த காடுக்கு வந்து தெரியும். ஏன்னா தட் காட் இஸ் பிளைண்ட். மார்ஸ் காட் இருக்காருல, அவருக்கு கண் இல்லை, நீங்க பார்க்கலாம். த காட் ஆஃப் மார்ஸ், மார்ஸ் கலர் இஸ் ரெட், ரெட்டிஷ் yellowish அந்த மாதிரி. ஸோ அந்த காடை வந்து ஹாப்பி பண்றதுக்கு, சந்தோஷம் படுறதுக்கு அந்த காடை வந்து ஒரு பலியை கொடுக்குறாங்க. இங்க என்ன பண்றாங்க, ஒரு கோழி உடனே டக்குன்னு கொடுக்குறாங்க. ஒரு அந்த ரத்தம் அந்த பாப்பா மேல, 3 வயசு பாப்பா மேல விழும்போது அந்த ஹியூமன் பாடியை டச் பண்ணும்போது ஒரு எசன்ஸ் விடும். ஓகே. அந்த எசன்ஸ் விடும்போது அந்த காடுக்கு வந்து ஐ அம் ஹாப்பி, அதுதான் பலி. அதுல கீழ்த்தரமான வேலை இந்த படிச்சாதவங்க படிக்காதவங்க அந்த பிளாக் தந்திரா செய்வங்கள என்ன பண்ணிருக்காங்க, நர்பலியை சொல்லும் அந்த கோழி இல்லாம 3 வயசு பையனை அறுத்துடுறாங்க. இதுதான் நர்பலி. ஒரிஜினல் பலி அந்த மார்ஸ் காட், பிளைண்ட் காட், இஸ் அ மார்ஸ் காட். அவரை சந்தோஷம் படுத்துறதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க ஒரு ரிச்சுவல்ஸ். இது பெரிய ரிச்சுவல்ஸ். இந்த ரிச்சுவல்ஸ் வச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல யாராவது திருடுட்டான், அவங்க வீட்டில் ஒரு 30 லட்சம் ஜுவல்லரி திருடுட்டாங்க சொல்லி ஒரு பையன் என்ன பண்ணுவாங்க, ஒரு 30-40 வருடம் முன்னாடி நான் சொல்றது, அந்த பையன் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு ரெட் கலர் துணி போட்டுட்டு அவனு அந்த ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் உட்காந்து அங்கே ஒரு தண்ணியில் அந்த கையை போட சொல்லுவாங்க, ஒருத்த கை வந்து ஒரு எண்ணெயில் போட சொல்லுவாங்க. டெட் பிளாக் ரூம் இருக்கும். அந்த ரூமில் அந்த ஒரு மேஜிக் ஸ்பெல் பண்ணுவாங்க. யாரோட பேர், பில் ஜெபபோட பேர் ஜபம் பண்ணுவாங்க. அந்த பில் ஜெபப் வந்து அந்த உருவம் வந்து அந்த பையனுக்கு வந்து தெரியும். அப்புறம் வந்து அந்த கேட்பாங்க, யார் மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது, ஜோசப் மேலே டவுட் இருக்கா, மரியா மேலே டவுட் இருக்கா, குப்பு சாப் மேலே டவுட் இருக்கா, அப்துல் மேலே டவுட் இருக்கா, சிக் மேலே டவுட் இருக்கா, சிங் சாப் மேலே. அவன் சொல்லுவான் இவங்க தான். ஸோ அப்படி. ஸோ அந்த பில் ஜெபப் உடனே அந்த ஃபோட்டோ கொண்டு வந்துடுவான், காமிச்சிருவாங்க. இட் இஸ் ஹேப்பனிங். பட் இதில் வந்து இதோட உயிர் இல்லை. எல்லாம் உட்காந்துட்டு ரிச்சுவல் பண்ணுறாங்க. ரிச்சுவல் பண்ணுறதுக்கு நானும் ரிச்சுவல் இந்த மாதிரி வச்சிருக்கிறேன். இது ஒரு பிளாக் மேஜிக்ல கூட யூஸ் பண்றாங்க. ஓகே. இதே பேரு சார், இது ஒரு பேர். இது ஓகே. இது பிளாக் மேஜிக்ல கூட யூஸ் பண்றாங்க. பட் அட் a டைம் நியூரோ என்ன சொல்றது, அல்சைமர், பார்க்கின்சன், டெமென்ஷியா மாதிரி டிசீஸ்ல கூட யூஸ் ஆகுது. ஓகே. இப்போ பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்றது நல்லதா கெட்டதா சார்? பிளாக் மேஜிக் இட்ஸ் ஆல்வேஸ் a black. ஓகே. evil spirit தான். பிளாக் மேஜிக்கோட நீங்க சொல்லலாம் சார், நீங்க 2025 இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி, நாங்கள் ஏலியன் அப்படி இப்படி எக்ஸ்ரே பீட்டாரேஸ் கேமரா அண்ட் சோஷியல் மீடியாவில் உட்காந்து நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் பிளாக் மேஜிக்கே இல்லை சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் pornography is also an ill effect of the black magic. ஓகே. அதுவும் பிளாக் மேஜிக்கோட இல் எஃபெக்ட் தான். அது ஒன்றும் இல்லை. பார்க்க போனால் இட்ஸ் an evolution and biological ஒரு ஆக்டிவிட்டி. பட் அதில் நிறைய எசன்ஸ் கலர் இது அது போட்டு ஒரு சாட்டானிக் ஐடியா கிரியேட் பண்ணி மக்கள் வந்து அந்த மாதிரி சிங்க் பண்ணியிருக்காங்க, மூளை செலவை பண்ணிட்டாங்க. மூளை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ an ill effect of black magic. ஓகே. pornography ஆல்சோ பார்க்க போனால் உள்ள நீங்கள் கொஞ்சம் உள்ளே இறங்கினாக்கா அங்கே கூட சில பிளாக் மேஜிஷியன்ஸ் ஆர் செட்டிங், அங்கே கூட உட்காந்துருக்காங்க. இதில் என்னென்ன பண்ணலாம் சார் பிளாக் மேஜிக்? ஐ மீன் இந்த சூனியம் மூலமாக நல்லது என்னென்ன பண்ணலாம், கெட்டதா என்னென்ன பண்ணலாம்? நல்லது நீங்கள் என்றைக்குமே பண்ண முடியாது. நீங்க நன்மை இப்போ ஒருத்தவங்களை கெடுக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு சூனியம் வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு உடம்பு முடியாம போகும், இது எல்லாமே கெட்டதா தான் இதுல இருக்கு. பட் இது வந்துட்டு இப்ப ஏமாத்துறதுமே, இதை வச்சு ஏமாத்துறதுமே ஒரு தப்பு தான். பட் இதை நீங்க நல்லது புக்லயுமே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா, அப்ப அதுவும் தப்பு தானே சார்? அந்த புக்கில் இருக்குனாக்கா
நான் ஸ்டார்ட் பண்ணணும் ஹெர்மனஸ் சொல்லி ஒரு மாங்க் இருந்தார் யூரோப்பில். ஹி வாஸ் அ வெரி பயஸ் மாங்க், பட் கொஞ்சம் சின் பண்ணிட்டாரு. ஹெர்மனஸ் சொல்லி அவர் பேர். அவர் தண்டனை கொடுத்துட்டாங்க, தூக்கு தண்டனை. ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, மாங்க்ஸில் வந்து அந்த ஜுடிஷியரி சிஸ்டமில் கேட்குறாரு, எனக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்க, நான் ஒரு நாளில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான எல்லா நாலேஜ் இருக்கிற ஒரு புத்தகம் தரேன்னு சொல்கிறாரு. அவங்களாம் என்ன பார்த்தாங்க, சரி இவன் இருக்கிறான் ஜெயிலில், இவன் என்ன பண்ண போகிறான், ஒரு நாளில் என்ன கொண்டு வர முடியும், எதுவுமே முடியாது, சரி ஒரு நாள் தானே. அந்த ஜுடிஷியரி சிஸ்டம் கொடுத்துட்டாங்க ஒரு நாள். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாங்க்ஸ்க்கு வந்து ஒரு மேஜிக் ஸ்பெல் தெரியும், நெகட்டிவ் எனர்ஜி இன்வோக்கிங் ஸ்பெல். சொல்ல போனால் சயின்டிஃபிக்லி சொல்ல போனால் நெகட்டிவ் எனர்ஜி இன்வோக் பண்ணுற ஸ்பெல் தெரியும். இப்போ நெகட்டிவ் எனர்ஜியில் என்ன நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நியூக்ளியர் ஃபியூஷன் இருக்குல்ல, நியூக்ளியர் எனர்ஜி, நியூக்ளியர் பம்பார்ட்மெண்ட். ஆனால் அது எப்படி டேஞ்சரஸான எனர்ஜி. ஸோ ஒரு நெகட்டிவ் இன்வோக் பண்ணுற எனர்ஜி ஸ்பெல் ஒரு மந்த்ரா படித்தார். படித்த உடனே த பிரின்ஸ் ஆஃப் சட்டான், த கிங் ஆஃப் சட்டான், சாத்தானோட மன்னர், ஷைத்தானோட ராஜா சொல்லலாம் அந்த மொழியில். த பிரின்ஸ் ஆஃப் த கிங் ஆஃப் சட்டான் அப்பியர்டு, வந்தார். இந்த மாங்க் கிட்ட கேட்குறா, உனக்கு என்ன வேணும், நான் சொல்கிறதெல்லாம் பெல்செபூப் போடுங்க கூகுளில், அவர் பேரும் வந்துடும், பட் அவர் உருவமும் வரும், ஒரிஜினல் உருவமும் இருக்குது. கோடெக்ஸ் கிகாஸ் ஒரு புக் இருக்குது, கோடெக்ஸ் கிகாஸ் சொல்லி, அந்த புக்கில் அவரோட ஃபோட்டோஸும் இருக்குது, ஹார்ன் இருக்குது, இப்படி உட்காந்துருக்காரு சொல்லி அதில் இருக்குது. ஸோ பிரின்ஸ் ஆஃப் சாட்டான் அப்பியர் ஆனார். அந்த மாங்க் கிட்ட சொல்கிறாரு என்ன வேணும். மாங்க் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் சின் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் வேலை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இந்த தண்டனை வேண்டாம். சரி என்ன அந்த மாங்க் சொல்கிறாரு, அவரோட சோல் வந்து பெல்செபூப் கொடுத்துட்டாரு, நானும் என் சோல் சொல்ல விரும்பலை. ஸோ மாங்க் சொல்கிறாரு, அவரோட சோல் வந்து பெல்செபூப் நான் சமர்ப்பிக்கிறேன். ரெண்டாவது நாள் வந்து பார்த்தாங்க, தூக்கு தண்டனைக்கு பார்த்தாக்கா மாங்க் இஸ் டெட், நோ மோர். என்ன ஆனது, மாங்க் வந்து தன்னோட ஆத்மா और சோலை வந்து பெல்செபூப் கொடுத்துட்டாரு. திஸ் இஸ் த ஸ்பிரிச்சுவல் ஆஃப் பிளாக் எனர்ஜி. பிளாக் எனர்ஜியோட எசன்ஸ், பிளாக் எனர்ஜியோட மெயின் என்ன சொல்கிறது, அதோட நேச்சுரல் எசன்ஸ் அது இருந்தால் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனில் கரண்ட் இருந்தால் தானே, சார்ஜ் இருந்தால் தானே உங்களுக்கு ஃபோன் யூஸ் ஆகும். அதே மாதிரி பிளாக் எனர்ஜியோட சோல் வந்து தன் சோலை வந்து பெல்செபூப் கொடுக்கணும். பெல்செபூப் அந்த சோல் எடுத்தால் தான் உங்களுக்கு பிளாக் மேஜிக்கு, அந்த மேஜிக் ஸ்பெல்ல அந்த எனர்ஜி வரும். இல்லாட்டி நான் மேஜிக் ஸ்பெல் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்கள், ஆயிருமா, ஆகாது. ஸோ பெல்செபூப் என்ன பண்ணார், ஓகே ஒத்துக்கிட்டாரு. அவர் பார்த்தாக்கா ஹெர்மனஸோட சடலம் இருந்தது. அண்ட் தெர் வாஸ் அ புக் ஆஃப் திஸ் சைஸ், இவ்வளோ பெருசு புக் இருந்தது, அபவுட் 75 kg புக். அது இப்போ கூட இருக்குது, ஸ்டாக்ஹோம் லைப்ரரியில் இருக்குது, ஸ்வீடனில் இருக்குது, அந்த லைப்ரரியில் புக் இருக்குது. அந்த புக் ஹிஸ்ட்ரி பார்த்தாக்கா 13th century பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெடால்ஃப் சொல்லி ஒரு ரெடால்ஃப் II ரோமன் எம்பையரில் பார்த்தாக்கா அந்த கிங் வந்திருக்காரு, RUDOLF, ரெடால்ஃப் II சொல்லி. ரெடால்ஃப் II அப்பா மன்னராக இருக்கும்போது நாஸ்ட்ரடாமஸ் ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, நாஸ்ட்ரடாமஸ் பீரியட் தான் அதுவும். நாஸ்ட்ரடாமஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் அப்பா இறந்து போயிடுவார், ஒரு வியாதி வரும், அந்த வியாதியில் அவர் இறந்து போயிடுவார். அதே மாதிரி ரெடால்ஃபோட அப்பா இறந்து போயிடுறாரு, அப்பாவோ ஒரு மன்னர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரெடால்ஃப் பிகம் த கிங். கிங் ஆன பிறகு ரெடால்ஃப் கையில் இந்த புக்கு வருது. இந்த புக்கு கோடெக்ஸ் கிகாஸ் சொல்லி அந்த புக்கு வருது. அந்த புக்கில் அவரோட ஃபுல்லாக இருக்குது, யாரோட உருவம் வந்து பெல்செபூப், த பிரின்ஸ் ஆஃப் சாட்டானோட உருவம் இருக்குது. ஓகே. ஸோ திஸ் ரெடால்ஃப் II என்ன பண்ணுறாரு, அந்த கோடெக்ஸை டிகோட் பண்ணுறதுக்கு எல்லா ஆர்டர் கொடுத்துறாரு. பண்ணுறாங்க. பட் அவர் வந்து பெல்செபூப் சொல்கிற மாதிரி கேட்கல. கடைசியில் ரெடால்ஃப் II பைத்தியம் ஆகிட்டு செத்து போனார். ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்டாக இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. நான் சொல்கிறது எதுவுமே வாயில் விடுற மாதிரி போங்க உங்க மேலே ஏதோ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கிடையாது. everything is recorded on the book. பட் இது எல்லாமே ஒரு தவறு தானே சார், அது ரெக்கார்டடா இருந்தாலுமே ஒருத்தவங்களை கெடுக்கிறதுன்றது ஒரு தவறான விஷயம் தானே. அப்படி பேசினாக்கா அப்போ காட் ஏன் சாத்தானை கிரியேட் பண்ணார்?
எல்லா ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்லையும் இருக்குது. ம் உங்களுக்கு பைபிளில் கூட இருக்குது. ஆடம் இருந்தார், ஈவ் இருந்தாங்க. அந்த நேரத்தில் சட்டான் தான் வந்து அந்த ஹெவன்லி ஃபுட் சாப்பிட சொன்னா. அதே மாதிரி இஸ்லாமிக் ஸ்கிரிப்சர்ஸில் இருக்குது ஆடம் அண்ட் ஈவ் வந்து ஹெவனில் இருந்தாங்க. இப்லீஸ் வந்து சட்டான் வந்து அவர் வந்து இந்த ஆப்பிள் கொடுத்தாரு. அந்த ஆப்பிள் ஃபர்பிடன் ஆப்பிள் சாப்பிடக்கூடாது. ஸோ காட் ஏன் கிரியேட் பண்ணார்? அந்த மாதிரி கொஸ்டின் காட் மேலே ஆயிரும்ல. அப்போ நீங்க இதெல்லாம் கரெக்ட் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இல்ல I'm not telling இல்ல முறையான விதத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. I am explaining, I am decoding the black magic. Black magic really எப்படி இருக்கு நீங்க மாட்டிராதீங்க. ஓகே. இப்போ உட்கார்ந்து இருக்காங்க சாதாரணமா ஒரு வீட்ல தடை போடுறதுக்கு 10 லட்சம் வாங்குறாங்க. 10 lakhs rupees வாங்குறாங்க. சாதாரண ஒண்ணுமே இல்ல, கலரா துணி போட்டு உட்காந்து சும்மா 4 பேர் உட்கார வச்சு செட்டிங் பண்ணிட்டு உட்காந்து காசு வாங்குறாங்க. இப்போ நீங்க இந்த புக்ல இருக்கிறதாகட்டும் படத்துல வர்றதாகட்டும் நீங்க சொல்றீங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு இது மாதிரியான நம்பிக்கை இருக்காது. கடவுள் நம்பிக்கையும் இருக்காது, சாத்தான் நம்பிக்கையும் இருக்காது, ஏத்திஸ்ட் இருக்காங்க. பட் அவங்க வந்து கேக்குறது புக்ல போட்டிருக்கிறது எல்லாமே உண்மையாயிடுமா, அவங்களுடைய ஓன் கற்பனையா கூட நீங்க எழுதி இருக்கலாமே சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன பண்றாங்க, அந்த டேரட் கார்டு போட்டு அந்த இதெல்லாம் அந்த ஹெக்ஸகனல் ஷேப் போட்டு கையோட கை உட்காந்து அவங்களுக்கு நிறைய பேட் எனர்ஜிலாம் ஃபீல் பண்றாங்க. நிறைய கெடுதல் நடக்குது. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான் சார், நிறைய பேர் இங்க ஃபேக்கா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரிஜினலா பண்றவங்க இவங்க தான், நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி போறது? ஒரிஜினல் பண்றவன் உங்க முன்னாடியே வரமாட்டான். ஓகே. அதிகமா நிறைய ப்ரோமோட்டர்ஸ் தான் நம்ம பாக்குறோம். அதுக்கு வெப்சைட்ஸே நிறைய பேர் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இருப்பாங்க. நம்ம சுடுகாட்டுல போய் அவங்கள தேடி தேடி பார்க்க வேண்டியதா இருக்கும். இப்போ அவங்க நம்மள தேடி வந்து கால் பண்ணுங்க நாங்க ஹெல்ப் பண்றோம்லாம் சொல்றாங்க. சோ எப்படி நம்புறது சார் அதை? கால் பண்றாங்களே அவங்களாம் ஆஸ் a ஹீலர் ஃபோன் பண்றாங்க. அதுலயும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நான் அத்தனை பிரான்ச்சஸ் சொன்னேன். லைக் அவங்க ஹீலர்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, மேஜிஷியன் மேனிட்ஸ் மாதிரி பேசுவாங்க. ஃபார்முலாஸ், மேஜிக் ஃபார்முலாஸ், இன்கான்டேஷன், love charms, good charms, therapeutic charms, voodooism. Voodooism இது ஆப்பிரிக்கால செய்யற black magic. ஓகே. இந்தியால செய்யற black magic கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால். அங்க சொல்லுவாங்க கேரளாக்காரன் பண்ணிட்டான், ஐயோ மலையாளி பண்ணிட்டான். மிடில் ஈஸ்ட்ல, சவுதீஸ்ல, எஜிப்ட்ல, துபாயில, அபுதாபில அங்க ஃபேமஸான black magic வந்து voodooism. ஓகே. நான் புக் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஐம் நாட் என்கிட்ட சோஷியல் மீடியா ட்விட்டர் எக்ஸ் ஒய் ஆர் ஜெட் ஆர் ஃபேஸ்புக் எதுவுமே இல்லை. நான் வைக்கிறது இல்லை. அது ஏன்னா நல்லா தெரியும் எல்லாம் ஃபேக் பாபாஸ் தான். சில பேர் வந்து அந்த கிளிப்லாம் காமிப்பாங்க இப்படி இப்படி, அவ்வளோதான் காசு வாங்குற கிளிப்பு தான். எனர்ஜி ஹீலர் சில பேர் இருப்பாங்க. லைக் புத்திஸ்டில் எனர்ஜி ஹீலர் இருக்காங்க. இந்த சவுண்ட் தெரப்பிலாம் இருக்குது. இப்போ பொதுவா எல்லாருக்குமே ஒரு பின்பம் இருக்கும் சார். முஸ்லீம்ஸ் தான் இதெல்லாம் அதிகமா ஏவி விடுறதாகட்டும், இந்த மாதிரி பில்லி சூனியம்ஸ்லாம் முஸ்லீம்ஸ் தான் அதிகமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பின்பம் இருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஏன்னா இப்போ நம்ம புக்லேயே நிறைய அரபிக் புக்கில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் முஸ்லீம்ஸ் தான் இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களா? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. இல்ல புரியறதுக்கு ஏன்னா இன்னுமே நிறைய பேர் வந்து தர்காக்கு வழியா போறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே பயப்படுவாங்க. அவங்க ஏதாச்சும் ஏவி விட்டுருவாங்க, நம்ம காலடி மண் எடுத்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. காலடி மண் எடுத்து பண்றாங்களே, அந்த மண்ணை வச்சு தான் நிறைய பண்றாங்க. பிசினஸ் வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்குறாங்க. இதுதான் என்னன்னா இது முஸ்லிம்ஸ் மட்டும் தான் பண்றாங்கன்ற ஒரு பிம்பம் இருக்கு எல்லார் மத்தியிலுமே. அதை பத்தி சொல்லுங்க சார். இட் இஸ் ஜெனரல் திங்கிங். பார்த்தாக்கா ஓல்டஸ்ட் மேஜிக் இஸ் கபாலா சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டாக்கா கபாலா இஸ் நாட் அ மேஜிக். கபாலா வாஸ் எ புக் ரிட்டன் ஃபார் அ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்காக, இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கெயின் பண்ணுறதுக்காக எழுதினாங்க. பட் வென் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்பியர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்பியர் ஆனாங்க, அந்த நேரத்தில் ஹி வாஸ் அ ப்ராஃபெட். அவர் மேஜிக்கல் பவர் கொண்டு வந்தார், மிரக்கல் கொண்டு வந்தார். அந்த கபாலாவில் வந்து நீங்கள் உட்காந்து பண்ணணும். பட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் சோசன் ஒன், கிஃப்டட் ஒன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து குரான்லேயே இருக்குது. அவருக்கு வந்து அல்லா தாலா வந்து ஏகப்பட்ட எனர்ஜிஸ் கொடுத்தான். ஸோ ஜூஸ் என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து கீழ்த்தரம் ஆயிரும் சொல்லி அவங்க கபாலாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஆரம்பிச்சிட்டாங்க. கபாலா இஸ் நாட் அ பிளாக் மேஜிக் புக். கபாலாவில் கொஞ்சம் அடிஷன் பண்ணாங்க. ஓகே. அந்த கொஞ்சம் அடிஷன் இருக்குது. அந்த அடிஷன் தான் டெமன்ஸ் வர்ஷிப், டெவில்ஸ் வர்ஷிப். நீங்கள் எது கேட்டாக்கா நான் சொல்லுவேன். டெமன்ஸ் வர்ஷிப், டெவில்ஸ் வர்ஷிப். எப்படி டெமன் வந்து சந்தோஷமாக்குறது, டெவில்ஸ் எப்படி கொண்டு வர்றது, எப்படி அந்த டெமன் ஷைத்தான் எல்லாமே ஜின் ஃபார்ம் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேனாக்கா, மெயின் நாங்கள் பேசுகிற டாபிக் வந்து கோடெக்ஸ் கிகாஸ், பிளாக் மேஜிக். இப்போ நீங்கள் கேட்டிங்க அந்த இது இந்த மூலமாக தான் வந்தது, அந்த மூலம்
books are there. அரபிக்கில் தான் எழுதியிருக்கு, இந்த இதில் தான் இருக்குனாக்கா கபாலா ப்ராக்டிஸ் வந்து அந்த ஹிப்ரூ லாங்குவேஜில் இருக்குது, ஹிப்ரூ சிரிக் லாங்குவேஜ். த வேர்ல்டு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இஸ் ஹிப்ரூ அண்ட் சிரிக் அண்ட் தமிழ் as well as தமிழ் is also the oldest language. அதுக்கப்புறம் தான் சான்ஸ்கிரிட் அண்ட் அதர் அண்ட் blah 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 so many things are there. ஸோ நான் பேசுகிறது வந்து கோடெக்ஸ் கிகாஸ் புக் மேலே. அந்த மாங்க்குக்கு செத்து போன பிறகு அந்த அங்கே இருந்தது ஒரு புக்கு தான். அந்த புக்கு ரொடால்ஃப் 2 கிட்ட வந்தது. ரொடால்ஃப் செத்து போயிட்டார். 18th centuryயில் ஸ்வீடன் லைப்ரரியில் அந்த புக்கு எங்கே வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடந்தது, ஒரு டிவைன் ஆக்டிவிட்டீஸ் சொல்லலாம். ஆர் த பிரின்ஸ் ஆஃப் சாட்டான் த பெல்செபூப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணார். அவர் என்ன பண்ணார், அந்த லைப்ரரியில் திடீர்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு செலக்டிவ் ரூமில் பேக் சைடு. இப்போ நம்ம ஏரியாவில் அந்த அது ஸ்பெசிஃபைடு ஏரியா, அங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஈவினிங்கில் அங்கே ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், யாரும் வரா மாதிரி போகிறோம். ஸோ அந்த லைப்ரரியில் என்ன ஆச்சுனாக்கா, சரி அந்த லைப்ரரி சரி செக் பண்ணுறதுக்கு போய் பார்த்தாருனாக்கா ஆல் த புக்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் இன் த ஏர் அண்ட் ஒரு ஷேப்பில் எல்லாம் டான்ஸ் பண்ணுறாங்க. புக்கு டான்ஸ் பண்ணுது. திஸ் இஸ் அ புக் இஸ் கெப்ட் ஆன் த ஷெல்ஃப். அந்த லைப்ரரியன் பார்க்க போனார், செக் பண்ணலாம் என்ன தான் சவுண்டு வருதுன்னு போய் பார்த்தாக்கா அந்த புக் வந்து இப்படி காற்றுல வந்து எல்லா புக் வந்து ஃப்ளோட் பண்ணுது அண்ட் இட் இஸ் டான்ஸிங். சரி டான்ஸிங் பண்ணுறாங்க, என்ன வச்சு டான்ஸிங் பண்ணுறாங்கனாக்கா பார்க்குறாங்க அங்கே ஒரு ஸ்பெஷல் செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் அந்த புக் இருக்குது, கோடெக்ஸ் கிகாஸ் சொல்லி. அந்த புக்கும் வந்து இப்படி ஃப்ளோட் பண்ணுது ஏரில், எப்படியா கீழேயும் எதுவுமே சப்போர்ட் இல்லாமல் மேலே சப்போர்ட் இல்லாமல் இப்படியே ஸ்டேபிளாக இருக்குது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில். மற்ற புக்ஸ்லாம் ரொட்டேட் ரவுண்டாக பண்ணுறாங்க. அது பார்த்தாரு, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த லைப்ரரியன் கொஞ்ச நாள் அப்புறம் பைத்தியம் ஆகிட்டார். பை காட் கிரேஸ் நான் பைத்தியம் ஆக மாட்டேன். ஐ ரெஸ்பெக்ட் த கிங் ஆஃப் சாத்தான் பெல்செபூப். ஸோ அந்த பெல்செபூப் தான் வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. சரி அவரோட சிஷ்யன் பேர் ஏதாவது இருக்குமா உலகத்தில்? டிஃப்ரெண்ட் கல்ச்சருக்கு டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் பேர் இருக்குமா? எஸ், பெல்செபூப் சிஷ்யன் பேர் வந்து நிறைய ஸ்டேட்லலாம் இருக்குது. எந்த ஊரில் தமிழ்நாட்டில் கேட்டாக்கா, கேரளா தமிழ்நாட்டில் பெல்செபூப்போட சிஷ்யன் இருக்கார். ஒரு முனீஸ்வரன் சாமி சொல்கிறாங்க, அதில் ஒரு கெட்ட சாமி இருக்குது. இங்கே முனீஸ்வரன் கெட்ட சாமி அவர். குஜராத்தில் மகாராஷ்டிரில் போனால் மேலடிமா சொல்கிறாங்க. நம்ம வண்ணார்பேட்டில் சொன்னால் பரியான் வேலை சொல்கிறாங்க, பரியான் ஏஞ்சல் சொல்கிறாங்க. அரப் வேர்ல்டில் என்ன சொல்கிறாங்க, ஷேக் சத்தோ சொல்கிறாங்க. இந்த பேர் சொன்னாலே வந்துடுறாங்க, ஷேக் சத்தோ. அவங்க பெல்செபூப் சிஷ்யன் தான். அவங்க தான் அந்த கையை அந்த ஹாட் ஆயிலில் போட்டு இப்படி எல்லாம் ஃப்ரை பண்ணுவாங்க, டீப் ஃப்ரை. கைக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த பெல்செபூப்பை ப்ரைஸ் பண்ணுறவங்க, அவங்க வர்ஷிப் பண்ணுறவங்க தான், அந்த சாட்டான் வர்ஷிப் செய்கிறவங்க தான். இப்போ ஜின் மூலமாக நிறைய நன்மைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது உண்மையா? ஜின்னில் வந்து நான் நியர்லி 17 இயர்ஸாக நான் புக்கு பார்க்குறேன். என் கண்ணாலேருந்து ஏகப்பட்டு இங்கே 1 lakh புக் இருக்குது. என்னோட வேலை என்னன்னாக்கா புக் எடுக்கிறது, அது வந்து கேட்லாக் பண்ணுறது, சிஸ்டமேட்டிக்லி நாங்கள் ஃபாலோ பண்ணுறது டிடிசி, டிவி டெசிமல் கிளாசிஃபிகேஷன். ஒருத்தர் புக்கு கொடுத்தாரு, யாருனாக்கா ஹி இஸ் நோ மோர், ஹி வாஸ் த ஜெயிலர் ஆஃப் சென்ட்ரல் ஜெயில், சென்னை சென்ட்ரல் ஜெயில் பிரிசன். அவர் கிராண்ட் ஃபாதரோட கொஞ்சம் புக் இருந்தது, அவர் டொனேட் பண்ணார். டொனேட் பண்ணிட்டு அவர் சொன்னார், என்னோட கிராண்ட் ஃபாதர் புக்கு. அந்த புக்கில் வந்து அல்ஜேரியாவில் இருக்கிற ஜின்னோட ப்ராக்டிஸ்கள், அல்ஜேரியாவில் இருக்கிற மாங்க்ஸ் அண்ட் அவங்களோட ப்ராக்டிசஸ், அந்த ஒரு புக்கு படித்த பிறகு தான் இந்த ஜின்னு வந்து நான் யாருமே மனிதன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா இங்க மனுஷங்க நாங்க எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஜின்னு, நாங்க சொன்னா என்ன வேணா பண்ணுவோம், ஜின்னை வச்சு என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஹையரார்கி இருக்கு, அதுல நிறைய திங்ஸ் இருக்கு. அதுலயே மக்கள் ஏமாத்துறாங்க. சித்தர்கள் தவறை, வலிமார்கள் தவறை, ஒரு போப் மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் இல்லாமல் யாருமே ஜின் கண்ட்ரோலே பண்ணவே முடியாது. ஒன்று வலி இருக்கணும், பெரிய வலி இருக்கணும். அப்போ இப்போ பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஃபேக் இல்லை, அவன் மேலே அந்த ஜின் அவனே கண்ட்ரோல் பண்ணியிருக்கு, இவனுக்கு தெரியாது. இவன் என்ன சொல்கிறான், நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஜின் தே ஆர் மேட் அப் ஆஃப் ஃபயர் ஆஸ் பர் த குரானிக் நாலேஜ். ஒமா ஹலக்துல் ஜின்னா வல் இன்சா இல்லா லியாபுதுன்.
நான் ஜின்னை அண்ட் ஹியூமனை நான் கிரியேட் பண்ணேன் வர்ஷிப் பண்ணுறதுக்கு. ஏன் வர்ஷிப்? இப்போ நம்ம பேச போனா எல்லா விஷயங்களுமே இதுல கெட்ட விஷயங்களா தான் இருக்கு. நம்ம ஏன் அதை நோக்கி போகணும் சார்? கெட்ட விஷயம் எங்க ஐ மீன் இன்னொருத்தவங்களை அழிக்கிற விஷயமா தான் இருக்கே. ஸோ இதை நம்பி நம்ம ஏன் போகணும்? இப்போ இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் நான் பேர் சொல்ல விரும்பல. இட் இஸ் ஆல்சோ தேர் காஸ், மணி, பவர், லஸ்ட், எவ்ரி திங் இஸ் கம்பைன்ட். இந்த 4 ஐட்டம் எங்கே இருக்கோ டெஃபினெட்லி இதெல்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் திரும்பி கேட்கலாம், அப்போது ஆண்டவன் ஏன் சாத்தானை படைத்தான், ஏன் கிரியேட் பண்ணான், அவனை ஏன் அந்த ஹெவன்லேயே இருக்கும்போது ஏன் சாத்தானே அந்த மாதிரி எண்ணம் ஏன் கிரியேட் பண்ணான்? ஒரு கேள்வி வருதில்ல. படைத்தவன் அவன்தான், மூளையில் கொடுக்கறது திசை கொடுக்குறவன் அவன்தான், ஆடமு திசை கொடுத்தது ஆண்டவன் தான், சாட்டானை திசை கொடுத்தது அவன்தான். இது என்ன செயல்? எப்படி இங்க நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜினுமே இருக்கு. பாசிட்டிவ் எனர்ஜி வச்சு நம்ம நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாமே, ஏன் நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை தேடி நம்ம போகணும்? அதை வச்சு கெட்ட விஷயங்கள் பண்றதுக்கு. காசு ஒரு கண்ணாடி மாதிரி, அது போட்டுட்டாக்கா அந்த நேரத்தில் யாருமே தெரியாது. முதல்ல ஒரு காலத்தில் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல. இந்த காலத்தில் என்ன இருக்கு? தெர் இஸ் நோ லவ், தெர் இஸ் நோ அஃபெக்ஷன். அண்ட் அந்த அஃபெக்ஷன் வரணும்னாலே ஜின் மாதிரியோ இல்லை இந்த மாதிரியான ஆளுகிட்ட போனா அஃபெக்ஷன் வரும்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் லிவிங் ரிலேஷன்ல தெர் இஸ் நோ லவ் அண்ட் தெர் இஸ் நோ அஃபெக்ஷன், தெர் இஸ் நோ லஸ்ட். ஸோ எவ்ரிவேர் மணி பிளேஸ் த வைட்டல் ரோல். காசு வந்து நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் ஆஸ் அ முஸ்லீம். நான் ஒரு இதில் சக்தி பார்த்துருக்குறேன். சக்தி இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, நான் இல்லை சொல்லலை. மாஸ்கில் கூட இருக்குது, சர்ச்சில் கூட இருக்குது, குருத்வாரா கூட இருக்குது, டெம்பிளில் கூட இருக்குது. நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு தெரியல அப்போ, பட் நான் காசில் இருக்கிற சக்தி மாதிரி எங்கேயுமே பார்க்கல இந்த சக்தி. அந்த ஒரு காசு மட்டும் என்ன வேணாலும் பண்ணுது. சில காலத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் லவ் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. அந்த ஒரு பாட்டும் இருக்குது, லவ் என்ன லவ் மண்ணின்ன ஸ்டவ். இப்போ அதுதான் அந்த கதி தான், மண்ணின்ன ஸ்டவ் மாதிரி தான். இப்போ லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடையாது, காசு. நான் சொன்னேன்னா அந்த காசோட கண்ணாடி வந்தால் என் முன்னாடி நீங்கள் ஒரு 50 கிலோ கோல்டு பிஸ்கட் வந்து கொண்டு வச்சாக்கா நான் உங்களுக்கு வந்து கால் தொடச்சிட்டு நான் அந்த பிளேட்டில் குடிப்பேன். அந்த மாதிரி காலம் இது. மணி பிளேஸ் அ வைட்டல் ரோல். காசு எதை வேணாலும் மனிதன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஒருத்தர் இருக்கிறான் கீழே, அவனை ஒரு பேட் ரிச்சுவல் சொன்னாக்கா அவனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவன் என்ன பண்ணுவான், டாஸ்மாகில் போவான், அடிச்சுட்டு தான் அந்த பேட் ரிச்சுவலே பண்ணுவான். ஓகே, பேட் டெவில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது வேணும். அந்த ஆளுங்களே செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவன் தான் வந்து அந்த உல்டா சீதா வேலையே செய்வான். அந்த மாதிரியும் இருக்குது. ஓகே. ஸோ இதில் மெயினாக அந்த எலுமிச்சம் பழம் தான் சார் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது எல்லாத்துலேயுமே சார். எதில் பார்த்தாலும் எலுமிச்சை பழத்தை வச்சு இப்போ நம்ம கீழே சும்மா நடந்து போய் ஒரு எலுமிச்சை பழம் இருந்தாலுமே அதை தாண்டறதுக்கு நம்ம எல்லாரும் பயப்படுறோம். ஏதாவது சூனியம் வச்சு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது உண்மையா? எலுமிச்சம் பழம் உண்மைதான். ஓகே. ஆனால் எந்த எலுமிச்சம் பழம் உண்மை சொல்லியிருக்காங்க அந்த எலுமிச்சம் பழம் யாருக்குமே தெரியாது. ஓகே. அது எப்படி சொல்கிறீங்க? அந்த தர்காவில் போனால் எலுமிச்சம் பழம் எடுத்து கொடுக்குறாங்க, அங்கே சாமியார்கிட்ட போனால் அவர் ஒரு சிவப்பு துணியில் எலுமிச்சம் பழம் கட்டி கொடுக்குறாரு, தர்காவில் போனால் அவர் பச்சை துணியில் எலுமிச்சம் பழம் கட்டி கொடுக்குறாரு. எல்லாம் போங்க உங்கள் வீட்டிலேருந்து ஜின்னும் போயிடும் பேயும் போயிடும், அது பிசாஸ் வந்திருக்கு, கெட்ட முனீஸ்வரன் சாமி தான் அவங்க பின்னாடி இருக்கிறான், அதுதான் உங்களுக்கு தள்ளி விடுறான், உங்கள் பொண்ணை வந்து தடுத்து விடுறான், பையன் ஆக்காமல் கன்சீவ் பண்ணாமல் விட்டுருக்கான், அந்த சாமி தான், அந்த கெட்ட சாமி தான் பண்ணுது. இதுதான் வச்சு பண்ணுறாங்க, விளையாடுறாங்க. பட் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க சார், ஒரு நைட்டு 12 மணிக்கோ இல்லை ஏதாவது ஒரு டைமில் நான்வெஜ் கொண்டு போனோன்னா பின்னாடியே வந்து நம்ம மேலே ஏறிப்பாங்க, ஆவிகள்லாம் நம்ம மேலே ஏறிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையுமே இருக்குது. அது உண்மையா சார்? ஆஸ் பர் த இஸ்லாமிக் ஸ்கிரிப்சர் நான் சொல்ல விரும்பலை. ஜின்னுக்கு இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்கள் ஹல்வா இருக்குது, தம்கா ரோட் ஹல்வா இருக்குது, பிஸ்கட் இருக்குது, சிறந்த பிஸ்கட்லாம் இருக்குது. ஜின்னோட சாப்பிட்ற பொருட்கள் என்ன, காமோடிட்டிஸ், ஜின் சாப்பிட்ற வீட் என்ன, அந்த மாதிரி ஜின்னோட நல்ல ஹல்வா வந்து அவங்களுக்கு இந்த சாணி, மாட்டோட சாமி, மற்ற பிராணிகளோட இது. அப்புறம் ஜின்னோட பிஸ்கட் என்னன்னாக்கா போன்ஸ், எலும்பு. ஜின்னோட நல்ல குவாலிட்டியோட சாக்லேட் ஆனது என்னன்னாக்கா கறி, சவு கறி, கருப்பு கறி, அடுப்பு கறி, அந்த மாதிரி நிறைய. அதுதான் நிறைய நம்ம ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சரில் வந்துருக்கு. ஒரு இடத்துல தண்ணி நின்று இருந்தால் அங்கே வந்து யூரின் பாஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஜின்ஸ் ஆர் டுவெல்லிங், அங்கே இருக்கிறாங்க ஜின்ஸ்.
ஒரு காலியான வீட்டில் வந்து நீங்கள் உடனே என்டர் ஆகக்கூடாது, தட்டிட்டு என்டர் ஆகணும். ஆனா இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையே. த ரிலிஜியஸ் ஸ்கிரிப்சர் சேஸ் தட். ஒரு ரிலிஜனும் இல்லை அப்படி இல்லை சொல்லலையே. குரான்லேயே வமா ஹலக்துல் ஜின்னா வல் இன்சா, ஜின் சொல்லி வருது, ஜின்னே சொல்லிடுது ஒரு ஹோலி புக்கில், பெரிய ஸ்கிரிப்சர். அதே மாதிரி அடுத்த புக்கில் டிஜின்ஸ் கிறிஸ்டியன்ஸ் சொல்கிறாங்க, சட்டான்ஸ் ஆர் டிஜின்ஸ். இப்போ இதெல்லாம் உண்மையா இருக்குன்னா இப்போ இதை வச்சு பொய்யா வியாபாரம் பண்றவங்கள அது எதுவுமே பண்ணாம உண்மை நான் சொல்கிறேன், பொய் எப்படி சொல்கிறேன்? உண்மை பொய் சொல்லிட்டேன். மஞ்சா துணியில் இவங்க கொடுப்பாங்க, பச்சை துணியில் அவங்க கொடுப்பாங்க எலுமிச்சம். அந்த எலுமிச்சம் சொன்னது இந்த எலுமிச்சம் கிடையாது. இந்த எலுமிச்சம் என்னன்னாக்கா, உங்களுக்கு இந்த எலுமிச்சம் சைனாவில் மரத்தில் வந்தாக்கா அது பேர் புத்தாஸ் ஃபிங்கர். நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம், எல்லோ கலராக இருக்கும். பேல் நிம்பு சொல்லுவாங்க உருதுவில், ஹிந்தியில் பேல் நிம்பு. அதே எலுமிச்சம்பழம் இப்போ புத்திஸ்ட் ஸ்கிரிப்சரில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் 10 கோடி கொடுத்தா கூட அந்த சைனாவில் இருக்கிற அந்த புத்தாஸ் ஃபிங்கர் அந்த எலுமிச்சம் இருக்குல்ல கொடுக்கவே மாட்டான். நான் போய் பார்த்து வந்திருக்கேன். சரி, ரெண்டாவது வேற ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சரில் இருக்கா? இந்த மாதிரி இருக்குது, இஸ்லாமிக் ஸ்கிரிப்சரில் இருக்குது. துரஞ்சு சொல்லுவாங்க, உத்துரஜ் சொல்லுவாங்க, இவ்வளோ பெருசாக இருக்கும் அது. அந்த எலுமிச்சம் ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காரு, அலைக்கும் பில் உத்ரஜி, நீங்கள் அந்த எலுமிச்சம் பழம் சாப்பிடுங்க, உங்கள் மூளை சக்தி வந்து பயங்கரமாக எனர்ஜி கொடுக்கும். சரி, வேறு ஸ்கிரிப்சரில் இருக்கா? டெஃபினெட்லி நம்ம இந்தியன் கல்ச்சர் இல்லை, இந்தியன் ஸ்கிரிப்சர்லேயே இருக்குது. ஓகே, இந்தியன் ஸ்கிரிப்சரில் நீங்கள் போய் பார்த்தாக்கா அந்த ஸ்கிரிப்சரில் ஹவன் பண்ணும்போது மாட்டலுங்கா, மகாலுங்கா, மகாஃபலா, கணபதி லெமன் சொல்லுவாங்க. அந்த லெமன் வச்சாதான் வேலைக்கு ஆகும். அந்த கணபதி லெமன் தான் கணபதிக்கு அர்ப்பணம் பண்ணுறது. குஜராத்தில் பிஜோரா சொல்லுவாங்க. கர்நாடகாவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த கணபதி லெமன் 4 கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுருக்காங்க தண்ணியில். அந்த பேட் எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் என்ன சொல்கிறது, எராடிகேட் பண்ணுறதுக்கு, எலிமினேட் பண்ணுறதுக்கு. சரி, வேறு ஏதாவது ஸ்கிரிப்சரில் இருக்கா? ஹிந்துவிசமில் சொல்லிட்டீங்க, இஸ்லாமில் சொல்லிட்டீங்க, புத்திஸ்டில் சொல்லிட்டீங்க. வேறு இப்போ இருக்கிறது ஹேப்பனிங் ரிலிஜன் இஸ் ஜூஸ். அட்வான்ஸாக இருக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். ஜூஸில் இஸ்ரேல் போங்க, ஒரு நாள் வரும், அந்த ஃபெஸ்டிவல் வரும், கூகுள் பண்ணுங்கள். அந்த எல்லோ லெமன் சிட்ரன் சொல்லுவாங்க, சிட்ரனுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் வரும். ஒருத்தர் வந்து ரோட்டில் அந்த கடையெல்லாம் மூடிடுவாங்க, டேபிளில் அந்த சிட்ரன் ஃப்ரூட் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சுட்டு வாங்குகிறான், ஏதோ தங்கம் வெள்ளி வாங்குற மாதிரி. டயமண்டும் அப்படி பார்க்க மாட்டீங்க, அந்த மாதிரி பார்த்து வாங்குறாங்க. அந்த லெமன்ல தானா சார் இந்த மாதிரியான விஷயங்கள்? the main lemon. இதுல இருந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த லெமன் தான் அவிசினா சொல்றாரு, பூ அலி சீனா, the father of modern medicine. ஓகே, படமே வந்திருக்கு ஹாலிவுட்ல, the physician சொல்லி. ஒருத்தன் இங்கிலாந்துலேருந்து ஈரானுக்கு போகிறான், ஜீவாத்தானு மாறிட்டு. அப்புறம் பூ அலி சீனா கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு, அந்த காலத்தை எபிடமிக் இருந்தது, அங்கே எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்பி இங்கிலாண்டில் ஒரு 1000 இயர் முன்னாடி அவன் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறான். கெனான் ஆஃப் மெடிசின் இட் இஸ் அவைலபிள் இருக்குது. எல்லா லைப்ரரியிலையும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் லைப்ரரிஸ்லாம் இருக்கும் கெனான் ஆஃப் மெடிசன். அந்த புக்லேயும் இந்த லெமன் பற்றி தான் இருக்குது. உத்துருச் சொல்லியிருக்காங்க. சிட்ரன்னாக்கா அந்த கதற நார்தங்காய், ஆரஞ்சு, அந்த மாதிரி எல்லாம் சிட்ரஸ் ஃப்ரூட் தான். பட் இட் இஸ் எ டிவைன் சிட்ரஸ் ஃப்ரூட், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான. இந்த லெமன் வச்சு தான் அந்த பிளாக் ப்ராக்டிஸ் பண்ணால் வேலைக்கு ஆகும். இப்போ திரும்பி நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க, இப்போ அடுத்த பேர் அந்த கர்நாடகா போவாங்க, அந்த எலுமிச்சம் வர வைப்பாங்க. நானும் அந்த எலுமிச்சம் வர வைக்கிறேன், 20 கிலோ 30 கிலோ. பட் நான் அதோட கொஞ்சம் ஹர்பல் மெடிசின் ஆக்குவேன், எனக்காக அது மெடிசின் ஆக்கி நான் சாப்பிடுவேன். என் மூளை வளர்ச்சிக்காக படித்தா மறக்கக்கூடாது சொல்லி. இப்போ நான் முன்னாடியே கேட்டது தான் சார், இப்போ இந்த ஜின்ன இதெல்லாம் உண்மையாக இருக்குன்னா இப்போ இதை பொய்யா ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள ஏன் அது எதுவுமே பண்ணாமல் இருக்குது? எங்களோட பாப்புலேஷன் 100 crores-னா அவங்களோட பாப்புலேஷன் 1100 crores. அவ்வளோ கணக்கில் இருக்காங்க. எப்படி நாங்கள் ஒரு சூஃபி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஒரு ஆர்த்தோடாக்ஸ் இருக்காங்க, கேத்தலிக் சிரியன் இருக்காங்க, கேத்தலிக் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன் இருக்காங்க, ஹாலோலிலியா பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து அந்த கிட்டார் வச்சுட்டு காட் பிளஸ் யூ மிஸ்டர் ராபின்சன், ஜீசஸ் லவ்ஸ் யூ மோர் தென் யூ வில் நோ, ஓ இந்த மாதிரி படிக்கிறவங்களே இருக்காங்க. அங்கே கூட இருக்காங்க எங்கே ஜின்ஸில். ஓகே, அதே மாதிரி மனிதர்களில் சில கடினமான மனிதர் கல் நெஞ்சத்தோடு இருக்காங்களே, இதே மாதிரி அங்கே கூட இருக்காங்க. அந்த கல் நெஞ்சத்தில் இருக்கிறவங்க ரவுடியாக இருக்கிறான், குண்டாவாக இருக்கிறான், ஸோ அந்த மாதிரி இருக்கான். கடைசியாக மக்கள்லாம் இதை நம்பி போகிறாங்கல்ல சார், இவங்க சைக்காலஜிக்கலாக எப்படி இதை நம்புகிறாங்க? See, it is happening.
நீங்கள் நான் என்னோட வார்த்தை அந்த கோடெக்ஸ் கிகாஸ் சொல்லி முடியல. அந்த புக் வந்து மெயின் த சோர்ஸ் ஆஃப் த பிளாக் மேஜிக் இஸ் த கோடெக்ஸ் கிகாஸ், பிரின்ஸ் ஆஃப் சாட்டான் புக்கு தான். இப்போ இது நார்மல் பீப்புளே படிச்சாலே அது இந்த புக்கை தொடக்கூடாது. நான் இந்த மாதிரி புக் சொல்றேன். ஷம்சுல் மாரிஃப் the author of இந்த the book, புக்லாம் நாங்க நார்மல் அவர் என்ன சொல்றாரு, இந்த புக் வந்து பிளாக் மேஜிக்கை எராடிகேட், எலிமினேட், டிஃப்யூஸ் பண்றதுக்கு வந்திருக்கு. ஓகே. இந்த புக் ஆத்தர் என்ன சொல்றாரு, இந்த புக்கே வந்து இன்டெலெக்சுவல்ஸ் தான் படிக்கணும், சாதாரண மனிதன் படிக்க கூடாது. ஓகே. இதுலயும் வந்து இந்த பிளாக் மேஜிக் டெவில்ஸோட எப்படி அவனை டீகோட் பண்ணிட்டு எக்ஸாசிசம் இருக்குல்ல, டெமன்ஸ் வெளியில் எடுக்கிறது இதில் இருக்கு. அப்போ டெமன்ஸ் ப்ராக்டிஸ் கிடையாது. சயின்டிஃபிக்கலி போனால் திஸ் புக்ஸ் டீல்ஸ் வித் த டைமென்ஷன்ஸ். டைமென்ஷன் கேள்விப்பட்டு இருக்கீங்க, அரபிக்கில் அவாலிம் ஆலம் சொல்லுவாங்க. மல்டிபிள் டைமென்ஷன்னாக்கா அவாலிம். நாங்கள் இருக்கிறது 0 டைமென்ஷனில் இருக்கோம். சில பேர் சொல்கிறாங்க 9 டைமென்ஷன்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங். பட் இந்த புக்கு சொல்லுது 14 டைமென்ஷன்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங். அதே மாதிரி நாங்கள் இருக்கிறது 0 டைமென்ஷனில், அது கீழே -1, -2, -3 டைமென்ஷன், டோட்டல் 14 டைமென்ஷன். நான் சொல்கிறது முதல் வாட்டி சொல்கிறேன், யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அந்த ஆஸ்ட்ரானமி ஆர் நேசா அதெல்லாம் வச்சுருப்பாங்க, டைமென்ஷன் பேசுகிறாங்க. பட் திஸ் புக் சேஸ் தட் 14 டைமென்ஷன்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது தானே. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க சார், இந்த மாதிரியான மந்திர புக்காகட்டும், இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான புக்ஸை வந்து மற்றவங்க தொடக்கூடாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் அதை டச் பண்ணி பார்க்கணும், மற்றவங்க தொட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறது ஒரே ஒரு புக்கு தான் தொடலாம், ஒரே ஒரு புக்கு தான். ஓகே. ஆனால் நீங்கள் தொடக்கூடாது எந்த புக்னாக்கா அந்த புக் தான், கோடெக்ஸ் கிகாஸ். ஓகே. அந்த புக்கு தான் தொடக்கூடாது. இந்த புக்கெலாம் தொட்டால் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான். ஓகே. அதோட கொஞ்சம் எனர்ஜிஸ் இருக்கும். இப்போது அந்த கோடெக்ஸ் கிகாஸ் எப்படி காற்றுல பறந்தது, எப்படி அந்த கோடெக்ஸ் கிகாஸ் அக்கப்பக்க புக்ஸ்லாம் காற்றுல இப்படி சுற்றி வந்தாங்க அந்த புக்கு பின்னாடி. புக்ஸில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி என்னென்ன இருந்ததோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து இன்வோக் பண்ணுறது ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை இன்வோக் பண்ணலாம், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. எக்ஸ்ரே எடுக்க போனால் அவன் ஆன் பண்ணுறான், ஃப்ரீயாக வருது. அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இஸ் தேர், வைப்ரேஷன் இஸ் தேர். பட் என்ன இதுவாக இருந்தாலுமே பட் அது தப்பு தானே சார்? நீங்கள் சொல்கிறீங்க தப்பு, நான் தான் சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி. லவ் அஃபெக்ஷன்லாம் போயிடுச்சு, சரி கடைசி லஸ்ட் இருந்தது அதுவும் போயிடுச்சு. ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஈவன் யோசிக்கிறான், பணக்காரன் இருக்கா அது பணக்காரன் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே ஒரு லைனில் போகிறாங்க. இதுக்கு ஒரு அஃபேர் அதுக்கு ஒரு அஃபேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, பட் காசாக இருக்கிறாங்க. இப்போ இந்த சமுதாயத்தில் இந்த பில்லி சூனியம், இந்த பிளாக் மேஜிக்லாம் என்ன மாதிரியான ரோலை ப்ளே பண்ணுது, அவங்க என்ன மாதிரியானலாம் ஏமாத்துறாங்க மக்களை அப்படின்றத எங்கள்கிட்ட தெளிவாக சொன்னீங்க. சரி, எல்லா ரிலீஜன்லேயும் வந்து 2 வகையான மக்கள் இருக்காங்க, பாசிட்டிவாக இருக்காங்க, நெகட்டிவ் இருக்காங்க. முஸ்லீம்ஸ், ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், ஜூஸ் எல்லா இடத்துலையும் ஃபேக் பாபாஸும் இருக்காங்க, ரியல் பாபாஸும் இருக்காங்க. இப்போ உங்களோட கடமை என்ன இருக்குனாக்கா, நீங்கள் உங்கள் மாமியார் செட் ஆகலை, அந்த மாமியார் நான் உங்கள் மாமியார் வீட்டில் இருக்க மாட்டீங்க, எனக்கு வேறு வீடு வாங்கி கொடுங்க, இல்லாட்டி நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன். இது 98% நடக்குது. இது ஒரு சாக்கு வச்சுட்டு சாப்பிட்றவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. ஓகே. ஒரு காலேஜில் இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஸர் பிடிக்கல, அந்த ப்ரொஃபஸர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்பெஷலி ஹராஸ்மெண்ட் இருக்குது, அந்த ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப ஓவராக வந்து அந்த கேர்ள் ஸ்டூடெண்ட் மேலே ஹராஸ்மெண்ட் பண்ணுறான். கடைசியில் இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஒரு பொண்ணு சொல்லுது வா இவனை ஆப்படிக்கலான்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரிஜினல் பாபா கிட்டே போய் மாட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், இந்த ப்ரொஃபஸர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுறான். இட் இஸ் ஆல் தேர் ஹேப்பனிங். நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் சொன்னீங்க, நெகட்டிவாக பண்ணுறாங்க. பட் இந்த ப்ரொஃபஸர் வந்து உமனைசராக இருந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரு அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை. ஸ்பெசிஃபிக்கலி அந்த பொண்ணே போய் அதுக்கிட்டே போய் லெக்சர் கொடுக்குறது, அங்கேயே போய் பேசுகிறது, ஓவராக அதுக்கே ஃபோக்கஸ் பண்ணுறது. இட் இஸ் லைக் ஹராஸ்மெண்ட். அப்புறம் மார்க்ஸ் கம்மியாக போடுறது. பட் இது எல்லாமே நம்ம ஜின்னோ இல்லை இது மூலமா போகிறது, ஜின்னு மூலமாக பண்ணிட்டு இந்த ப்ரொஃபஸரை பைத்தியமாக்கிடுறாங்க. ஓகே. பட் எதுக்கு சார் அப்போ நீதி அதெல்லாம் இருக்குது, கோர்ட்டு அட்வொகேட்லாம் இருக்காங்க? அவன் கிளாஸ் ரூம்லேருந்து எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க. அவன் என்னை கூப்பிட்டுட்டு சொல்கிறான், யூ ஹாவ் டு பி வெரி என்ன சொல்கிறது, யூ ஹாவ் டு பி கேஷுவல் இப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அப்புறம் சொல்கிறான் ஃபிசிக்கல் ஆகலாமா, இதெல்லாம் ஆஃபர் கொடுக்குறான், நான் உங்களை மார்க்ஸ் நிறைய போட்டு கொடுக்குறேன். இட் இஸ் ஹேப்பனிங் இன் மெடிக்கல் சீட்ஸ். எம்பிபிஎஸ்ல நடந்திருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, போய் ஒரு
எப்படியோ பை காட் கிரேஸ் அவனுக்கு ஒரு பாவா கிடச்சிட்டான். அந்த பாபா என்ன பண்ணா, இந்த ஆளுக்கு ஆப்படிச்சிட்டான், இந்த ப்ரொஃபஸரை, ஹெச்ஓடி. நீங்கள் கெடுதலாக தானே பண்ணுறீங்க, ஒரு பொண்ணையை நோக்கி நீங்கள் அதை ஹராஸ் பண்ணுறீங்க, ஒரு செப்பரேட் கிளாஸ் ரூமில் போய் நீங்கள் பண்ணுறீங்க. நான் கேல்கட்டா நடந்தது சொல்லலை. ஐ ஆம் டாக்கிங் அபவுட் த சென்னை ஹேப்பனிங் மேட்டர். இப்போதைக்கு மெடிக்கலில் மட்டும் இல்லை, எங்கெங்கே ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது, மேல் ஆர் ஃபீமேல் ஆப்போசிட் செக்ஸ் ஆர் தேர், டெஃபினெட்லி தெர் வில் பி அன் ஹராஸ்மெண்ட் ரிப்போர்ட். வேறு விஷயம் ஸ்கூலோட ஒரு மேட்டர் இருக்கும், பேர் கெட்டு போகக்கூடாது சொல்லி வெளியில் அனுப்பிடுறாங்க. ஆனால் ஹராஸ்மெண்ட் இஸ் ஹேப்பனிங். பட் எல்லாத்துக்குமே சட்ட திட்டங்கள் கடுமையா ஆனாலே இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். இது நம்ம இந்த மாதிரியான பிளாக் மேஜிக்கை நோக்கி தான் போய் அவங்கள இது பண்ணணும் அவசியம் இல்லையே சார். அந்த ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் இந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணோம், அது அழிச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மார்க்ஸ் வந்து மைனஸாக காமிச்சு சொல்லிடுவாங்க, ஷி வாஸ் பேட் பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட் சொல்லி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு சொன்னீங்களே அட்மினிஸ்ட்ரேஷன், சட்ட, இது லா அண்ட் ஆர்டருக்கு எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் ஒண்டியாக ஒருத்தராக இருக்கீங்க, உங்களை தடுக்கிறதுக்கு 50 பேர் உட்காந்து இருக்கிறாங்க. லா அண்ட் ஆர்டரே போய் சொல்லிடுவாங்க, எஸ் சார் நான் இவ்வளோ பெரிய ஸ்கூல் நடத்துகிறேன், ஐ ஆம் த பிரின்சிபல், தட் ஸ்டூடெண்ட் இஸ் வெரி ஆரோகண்ட், ரொம்ப அராஜகத்தன்மை இந்த பொண்ணுல இருக்குது, கேட்குறது ப்ரொஃபஸர் எந்த லேடிஸ் டீச்சரும் சொல்கிறது கேட்க மாட்டா அந்த பொண்ணு, அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்களே எல்லாம் பிளாக் தான், இவர் தப்பு பண்ணால் தானே அந்த பொண்ணு வந்து அங்கே போயிருக்கு, இவர் தப்பு சொன்னதுனால தான். சரி, இந்த காலம் விட்டுருங்க. நான் இப்போ பேசுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம், த ப்ராஃபெட் ஆஃப் முஹம்மட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீரியடோட, ஹி வாஸ் அலைவ். அவரோட ஒய்ஃப் இருந்தாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. அவர்கிட்ட ஒரு லேடி வரும், ஒரு டிசைபிள் சொன்னது, ஒரு நாள் வந்து சொல்லுது, என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சாடப்பாடு கிச்சுன்னு ஈவினிங் வந்தாலும் ஒரே சண்டே அடி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஒருத்தர் கிட்ட போனேன், அவர் ஒருத்தர்கிட்ட கொண்டு போனார், அங்கே மாடி மேலே போனேன். கன்சைஸ் பண்ணி சொல்கிறேன் ஷார்ட்கட்டில். அவர் ஒரு கிணறு கிட்ட போனார், ஒரு ரிச்சுவல்ஸ் பண்ண சொன்னார். நான் அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணேன். ஒரு உருவம் வந்தது நைட்டில், நான் அந்த உருவம் கிட்ட சொன்னேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஆகிட்டார், இப்போ அடக்கமாக இருக்கார். ஓகே. அப்போ ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீ செஞ்சது தப்பு, நீ தோபா செய், இந்த பிளாக் ப்ராக்டிஸ் வேண்டாம், அது ப்ராக்டிஸ் வேண்டாம் சொல்லி அவர் ஹஸ்பண்ட் வந்து திரும்பி அதே பாலசி மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிளாக் மேஜிக் இப்போ நம்ம சமூகத்தில் எப்படியெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, அதை எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க போலியா அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.